Wingardium Leviosa. மந்திரக்கோளால் உலகையே வசீகரித்து கோடிக்கணக்கான உள்ளங்களை வென்ற ஒரு மாயாஜால சிறுவன் தன் பயணத்தை தொடங்கிய தினம் இன்று. You're a wizard, Harry. I'm a what? ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் தனது வறுமையிலும் தனியாளாகவும் அமர்ந்து ஒரு கையில பேனாவும் மறு கையில கனவுகளுமாய் எழுதிய ஒரு கதை உலகமே பைத்தியமாக்கியது. ஆமா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது J.K. ரவுலிங் எழுதிய உலக புகழ்பெற்ற ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர்ஸ் ஸ்டோன்ங்கிற முதல் நாவலை பற்றிதான். அப்பா அம்மாவை இழந்த குழந்தை தான் ஒரு மந்திரவாதிங்கிறத கண்டறிஞ்சு மாயாஜால பள்ளிக்கு சென்று தீய சக்திகளுக்கு எதிராக போராடும் இந்த கதை சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் வசீகரிச்சது. நாள் கணக்குல எழுதி முடிச்சு J.K. ரவுலிங் பப்ளிஷர்ஸ்க்கு எல்லாம் போய் இதை கொடுத்தப்போ யாருமே இதை ஏத்துக்கவே இல்லை. சிறுவர்களுக்கான கதை பெரிய அளவில் இது போகாதுன்னு கூறி எல்லாருமே நிராகரிச்சாங்க. ஆனாலும் விடாமுயற்சியுடன் ரவுலிங் போராடினார். பல முயற்சிகளுக்கு பிறகு ப்ளூம்ஸ்பெரி பப்ளிஷிங் இந்த நூலை வெளியிடுறதுக்கு சம்மதிச்சது. 1997 ஆண்டு ஜூன் மாசம் 26 ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர்ஸ் ஸ்டோன்ங்கிற நூல் முதல்ல வெளியாச்சு. முதல்ல சில 1000 பிரதிகள் மட்டுமே அச்சாகின. ஆனா வெளியான சில மாதங்கள்லயே இந்த நூல் ஒரு மாயாஜால புயலாய் உலகெங்கும் பரவிச்சு. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் ஒரு கல்ட் அந்தஸ்தை பெற்றான். தலைமுறையாக வாசிக்கப்படும் ஒரு கிளாசிக் நாவலா அது மாறிச்சு. இந்த நாவல் கொடுத்த பெரும் வெற்றியால் J.K. ரவுலிங் உலக பணக்காரர்களில் ஒருவரானார். ஹாரி பாட்டர் ஒரு நாவலாக மட்டுமில்லாம திரைப்படங்களாகவும் விளையாட்டுகளாகவும் பல பிரான்சைஸா உலகம் முழுவதும் பெரும் வணிக சாம்ராஜ்யமா விரிவடைந்திருக்கு. உலகின் பல கோடி ரசிகர்களை மந்திரத்தால் கட்டி போட்டு ஒரு பெரும் இலக்கிய புரட்சிக்கு வித்திட்ட ஹாரி பாட்டர் முதல் நூல் வெளியான நாள் இன்று.